மாரி செல்வராஜ் பெரியாரை பற்றி பெரியாரை படிச்சுட்டு இன்றைக்கி பேசினார்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ மாரி செல்வராஜுக்கு இதை விட நல்லா பேச தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியாரை எதிர்த்தே மாரி செல்வராஜ் பிரபலமாகலாம். ஓகேங்களா? நல்லா பேச கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ எனக்கு பேச வரல நல்லா, இன்னும் நான் பெரியாரை வாசிக்க என்ன ஆகுனா நான் நல்லா பேச கற்றுக்குவேன். எனக்கு ஒரு நல்ல திராணி வந்துடும். நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சோம் எனக்கு என்ன ஆகும்னா என் நாடி நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிப்பேன். இப்போ பயங்கரமாக பேசுறது என்ன அப்படின்னா நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ, யாரிடமிருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ, யாரிடம் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமோ அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் அவர் பெரியாளாக முடியும். நீங்கள் வந்து ஆசானை மீறணும் ஒன்று இருக்குல்ல, ஆசானை மீறுவது அப்படிங்கிறது ஆசானை குறை சொல்லி அல்ல, ஆசான் உங்களை பாராட்டணும். நீங்க ராம்சார் என்கிட்ட சொல்லுவார், என்கிட்ட என்னை விட நீ சிறந்த டேரக்டர்னு பேர் வாங்கணும் அப்படிம்பார். அப்பதான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கன்னு அர்த்தம் அப்படிம்பார். மாரி செல்வராஜோட டைரக்டர் ராம்னு சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு அது பெருமடா அப்படிம்பார். அதுக்கான காரணம்னா உனக்கு நான் சரியா கற்றுக் கொடுத்துக்கன்னு அர்த்தம் அப்படிம்பார். அப்போ நான் வந்து பெரியாரை விட மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளனை நீ நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்க கூடாது. ஓகேங்களா? பெரியாரை திட்டுவதன் மூலமாக நான் பெரிய சிந்தனையாளராக ஆயிட முடியாது. எதை பேசி எதை செஞ்சு எதை நிரூபி எதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை. எல்லாவற்றையும் இணைப்பது அது ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த யுத்தத்தை நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறது உங்களோட வாழ்வியோட மிகப்பெரிய உன்னதமான நிலை. அந்த உன்னதமான நிலை தான் நான் பெரியார்ட்ட புரிஞ்சுக்கிட்டேன்.